ராம் சிவா காம்போ சர்க்கரை பொங்கலும் கருவாட்டு குழம்பு மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. இவர் நடிக்க வந்தால் மலையும் நடுநடுங்கும், நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும், சிரித்தார் சில்லறையும் சிதறும். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் போன ஈவெண்ட்ல. நீங்கள் சொல்லிடுறேன். சென்னை சில்க்ஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கீங்க மேடம். இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க. ப்ளீஸ் இல்லை, நீங்கள் இவ்வளோ சொன்னதை கேட்டலாம். என்றைக்குமே கிடையாது, பட்டம் தான் தானாக வர்றது. அது 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மிஸ்கினுக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக சைக்கோ அதில் நான் இருந்தேன். அதுலேருந்து அவருக்கும் படம் வரல, எனக்கும் படம் வரல. ஏன்னா ரிலீஸ் ஆகலை. ஆனால் அண்ணன் பேசி நடித்து அதை ஃபில் பண்ணுறாரு. என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் முதல்கிட்ட போகும்போது சண்டை நந்தலாலா பண்ணும்போது, இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வர்றாரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்றாரு. சச் எ வண்டர்ஃபுல் பர்சன். ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருப்போம், இப்படி அப்படின்னு. மனிதர் வந்து கண்ணாடி தான் நினைக்கான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டிப்பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்ரு சொன்னேப்பா, அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா. அதான் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். செலவழிச்சிட்டேன் சார். அது 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும். சரியா? அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே ரைட், படிக்க. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு, ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் விடுறா அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக வந்து சேர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு, சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு அப்படியே போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான். இல்லை நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தூங்கலடா, டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போன உடனே டான்ஸ் சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஹாட் ஸ்டார் பீப்புள், வண்டர்ஃபுல் பீப்புள். அது தெரியல, இதெல்லாம் இப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. கூல் கைஸ் எல்லாமே. பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டுவோம் நாங்கள். ஆக்சுவலாக ஏன்னா பார்ட்டியில் தான் ரொம்ப பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து டான்ஸாக சொல்லி என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன், ஏதாவது படம் கூட வாங்க போகிறேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படிமே டான்ஸ் சார்ட்ட. சில் அவுட் கைஸ், நல்ல ஜாலியான பசங்க. ஆக்சுவலாக என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன். என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில், மை டார்லிங். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. நான் எதுவும் பேசலையா, போர் அடிச்சிச்சா இன்னைக்கு? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லை. அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன், மேடையில் போட மாட்டேன். தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு படம் 4-5 படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம், எல்லா கிராஃப்டையும். அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும். சரியா? அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே ரைட், படிக்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர், சாரி டாடி ஒன்று சொல்ல எழுதி வச்சுங்க. ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜீனியஸ் வந்துட்டான். அவன் ஒரு பாட்டு என்னை பாட சொன்னான். நான் பாட்டு பாடின உடனே நடபயிர் விராகம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்ட உடனே சொன்னேன், டேய் இந்த பாட்டு நல்லா இருக்குடா, இது வந்து சஞ்சய் சுப்ரமணியம் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன். இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க, ஏன்னா 2 பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல், யாரோ ஒரு கர்நாடிக் சிங்கர் பாடினான்னு. உடனே ஐ ரெக்வெஸ்டட் சஞ்சய். இம்மிடியட்லி சஞ்சய் கேம் அண்ட் சாங் த சாங். டே அந்த பாட்டை அனுப்புங்கடா. அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளினா ரொம்ப போர் அடிக்குது,
ஒரு ஒரு நீ இருப்படா போடா. நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். நல்லா, அதாவது நான் என்னோட மியூசிக் டேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பார்ப்பேன். ஒரு ஃப்ரேஸு, அன்னக்கிளியே ஒன்று தேடுதே, அவ்வளோதான். இது வந்து இன்னும் 50 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இளங்காத்து வீசுதே, அவ்வளோதான். ஒரே ஒரு 6 நோட்டு போய் திரும்பி ஒரு 3 நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு. காத்திருப்போம், தென்றலா சூறாவளியா பார்ப்போம். அந்த காற்றுக்கு பெயர் 4 எழுத்து. கரையோடு உறவாடும், கதையோடு நிழலாடும் நம் அந்த 4 எழுத்து காற்றை இப்போது உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது. அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர், நடிகர் மிஷ்கின் அவர்களை. பாடகர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்களை. தானு சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு, நான் எப்படி பேசுறது? ஒருவேளை நான் யாருன்னா மறந்துதான், மெயினாக நான் இன்னைக்கு வந்ததே என்னன்னா மிஷ்கின் சார் ஸ்பீச்சை கேட்கறது தான் நான் வந்திருக்கேன். என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார். அண்ட் சார், அதாவது தொண்டையில் அடிபட்டே இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி. சரி, அப்பாவா நடிச்ச சிவா சார் பற்றி சொல்லுப்பா. சிவா அங்கிள் செட்டில் ஜாலியாக இருப்பார். ஜாலியாக இருப்பாங்களா? ஏதோ வந்ததுக்கு சொல்லணும்ல ஹீரோ பற்றி. கிரேஸ் ஆண்டி ஆண்டி, சரி கிரேஸ் ஆண்டி அம்மா, அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. நான் நல்லா ஜாலியாக இருந்தேன். செட்டில் ஜாலியாக இருப்பேன். எல்லாரும் நல்லா என்னை பார்த்துப்பாங்க. படத்துக்காகவே ஸ்விம்மிங், ஃபுட்பால். ஃபஸ்ட்டு ராமங்கில் எனக்கு புக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு புக் ரீடிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, லைக் ஃபாதர் லைக் சன். என்ன புக்கு கொடுத்தாங்க? அப்படியே மைக்ல சொல்லுங்க. அன்ஸ்டாப்பபிள், த லிட்டில் பிரின்ஸ், த லாஸ்ட் டைனோசர் பிஃபோர் டார்க். ஓகே, சரி. அடுத்து மிஷ்கின் சார் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணான் அவனைய? ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணான்? எத்தனை டேக் எடுத்தீங்க? இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா, மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே. ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்குங்க தான் அங்கே. ஓகே, அப்போ தான் நம்ம தெரிஞ்சுது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசலை நான். இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றதே டவுட்டே எனக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணன்குடி சார். சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது வீடியோ சாங்ஸ் தான் வந்து அவர் போட்டு காமிச்சார். போடும்போது அதுக்கு முந்தைய சீன் அந்த லீட்லேருந்து போட்டு காமிச்சார். ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் படம் ஒரு முழு படத்தையே பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் ஸோ ஈகலி வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் படம் ஒரு நாள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போட்டு காமிச்சார். அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் சார். ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கணும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து கிட்ஸோடு இந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. சந்தோஷ் தயாநிதியோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் திங்க் மியூசிக். ரொம்ப நாள் ஆசை அவரோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்றது. அந்த வகையில் ஆல்மோஸ்ட் 20 சாங்ஸ் இருக்கிற இந்த ஆல்பமில் கொலாபரேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதன் கார்கி பிரதருடைய 1000th பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங், உங்களுடைய இரும்பிலே ஒரு இதயம் திங்க் மியூசிக் தான் நினைக்கிறேன். கரெக்ட்? ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு பாடலும் 1000th பாடலும் திங்க் மியூசிக்கில் கொலாபரேட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹாட் ஸ்டாரோடைய செகண்ட் கொலாபரேஷன் ஆஃப்டர் வாழை.
தேங்க்யூ ஸோ மச் ஹாட்ஸ்டார். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அக்ரிமெண்ட் பேசி அதில் நானும் ராம் சாரும் வந்து லாயர் ஆகிட்டோம். அவ்வளோ எங்கள் லீகல் அட்வைசர் பாஸ்கருக்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவு ஆயிடுச்சு. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாட்ஸ்டார் வந்து இந்த திங் மியூசிக் நம்பி கொடுத்ததுக்கு. சித்தார்த் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய படங்களில் வந்து அவருடைய பாடல்கள் கொலாபரேஷன் அவன் வகையில் இந்த ஆல்பமும் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சிவா பிரதரும் கிரேஸ் ஆண்டனி பையன் 3 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஸோ ஈகலி வெயிட்டிங் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்ட்டு. ராம் சாரை விட அதிகமாக இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பேசுனது வந்து மாரி செல்வராஜ் பிரதர். அவர் வந்து தலைவா பறந்து போ, ராம் சார்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அருண் விஸ்வா அவரும் அதிகமாக பேசுவார். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ஜியோ ஹாட்ஸ்டார், ராம் சார், சந்தோஷ் தயாநிதி. தேங்க்யூ எவ்ரி ஒன். யா, முடியாத 2 சித்தப்பாக்கள் இருக்காங்க. ஒன்று காமெடியில் கலக்கிய பருத்தி வீரன் சித்தப்பா, இன்னொன்று உணர்வையும் உறவையும் உலுக்கி எடுத்த சித்தா என்ற சித்தப்பா. பாய்ஸ் தொடங்கி சித்தா வரையில் காதல், ஆக்ஷன் என்று வெற்றி படங்கள் பல கொடுத்து பெண்களின் இதய கூட்டில் இடம் பிடித்த சிக்னிஃபிகன்ட் ஸ்வீட் ஹார்ட் சித்தார்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லையும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்பிலும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாய் ஐம் சித்தார்த், ஹாய் ஐம் ராம் நம்ம மீட் பண்ண அன்னிலேருந்து ஒன்று நீங்கள் என்னோட உயரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணுன்னா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையை நின்று தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் வந்து இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ, சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 stories from real life that have made this film. The film is very very beautiful and the performances are outstanding, starting with Mithul. He's a lovely performance on debut, பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்கக்கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார். பட் இந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை அவங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு. அண்ட் எல்லாருக்கும் சிவாவை பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். தெர்ஸ் நோ எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது. எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தில் ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் ஷிவாஸ் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம். இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think as a star நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட. பட் as an actor நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் what's best for you. Congrats. இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், உங்கள் கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும், அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன்.
இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட். நீங்கள் எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு I really want to congratulate Kutti sir and Pradeep sir. Where is he? So both of them really amazing to back a film like this. Adu Vaarai Kapram. It's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys. Thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிழிஞ்சு எடுத்துருவார் அவரோட டெக்னீஷியன்ஸ், அது உங்களுக்கே தெரியும். Santosh Dayanidhi is a tremendous musician. He's worked and learned from the greatest. And Santosh oda Rati song da Santosh first na faced when we first spoke. ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங், அது பல கோடி வியூஸ் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலேருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஹீ இஸ் மேக்கிங் இஸ் பிக் ஃபில்ம் ஃபுல் ஆல்பம். அதுவும் 20 பாட்டுலாம், இட்ஸ் நாட் அ ஜோக். And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution, Ironbat editor. So I'm so happy to have him on this project. And our Yer Kadal Yer Malaike or Marubadi Ningra part, எங்களுக்கு ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. இந்த பாட்டு was just நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா படைப்பிலும் ராம் இருப்பார், அவரோட எல்லா படைப்பிலும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யார் செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்தில் தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram. You know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், I want you to make more films. பிகாஸ் நம்ம சினிமாவில் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும். இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do. And we'll always be there. So உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மேடல் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யூ டு சப்போர்ட் ஆர் ஃபில்ம். July 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் July 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்துப்போ 2 பேர் சேர்ந்து கை கோத்து இறகு கோத்து நம்ம பறந்தால் பெட்ரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. And I want all of you to love both of these films because they are both very sweet and fun and positive and emotional films. And இதை பார்த்துட்டு I hope that 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா என்னை ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு. அதை விட்டுட்டு 1/2 hour நான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்துப்போ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பாசிட்டிவ், ஆல்மோஸ்ட் க்யூட் ஃபேரி டேல் ஆஃப் அ ஃபில்ம். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிவ் திஸ் ஃபில்ம் அ லாட் ஆஃப் யுவர் லவ். இட்ஸ் ரிலீசிங் ஆன் July 4th வேர்ல்டு வைட். அண்ட் ஐ ஹோப் ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போது சித்தார்த் பாடிய செகண்ட் சிங்கிள்ஸ் டேடி ரொம்ப பாவம் இசை வெளியீடு இப்போது அருண் விஸ்வா வெளியிட மாரி செல்வராஜ், ரஞ்சித் ஜெயக்கொடி பெற்றுக்கொள்வார்கள். இவங்க எல்லாருமே ராம் சாரோடைய அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட வேண்டியது. ஹீரோ சிவா பின்னாடியே வந்துட்டு இருக்காரு.
தேங்க்யூ சீதா. அடுத்ததாக எந்த ஒரு கலைஞனையும் உலகளவில் உயர்த்தி பேச வைப்பது அவருடைய படைப்புகள். கதையின் ஆழத்திலிருந்து மக்கள் தயாரிப்பாளர் அருண் விஸ்வா அவர்களை பேச அழைக்கிறோம். ஜியோ ஹாட்ஸ்டார், குட்டி சார், பாலா சார், பிரதீப் சார், அந்த என்டையர் டீம் ஆஃப் ஹாட்ஸ்டார், ரொம்ப எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜ் இது. இதுக்கு முன்னாடி சில மேடைகளில் நான் ஏறியிருக்கேன், இதுக்கப்புறமும் சில மேடைகளில் நான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து நான் ஒரு நாளும் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் படம் டைரக்ட் பண்ணுவோம், அன்றைக்கி வந்து நம்ம டைரக்ட் பண்ணுற படத்தில் சாரை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருந்திருக்கு. பட் நான் என்றைக்குமே ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்சி பார்த்ததில்ல. அப்படி நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டப்புறம் இப்போது சாரோட ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு மேடை. இது எனக்கு ஒரு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அது அவர் தான் அந்த ஒரு பெருந்தன்மையாக இருந்து அதை பண்ணுறாரு நான் நம்புகிறேன். இப்போ இது வந்து இந்த ஆடியோ லான்ச், இப்போ இந்த சாங் கூட நான் வெளியிடணும்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப உண்மையாகவே ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும்தான் உணர்றேன். எனக்கு மற்றது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு என்னை ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட மற்றதுலாம் எனக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் இருக்கிறத விட எனக்கு ராம் சாரோட அசிஸ்டண்ட் அருண் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் இருக்குது. அந்த இதோடு தான் நான் என்றைக்குமே இருக்கேன். நான் சாரோட படங்களில் தானு சார் வர்றாரு. தேங்க்யூ சார். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை. அந்த விதத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் மட்டும்தான் வந்து சார்கிட்ட உருப்படியாக ஒர்க் பண்ண ஒரு ஆள். சாரோட அசிஸ்டன்ஸ் லிஸ்ட்லேயே எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படியே சார் கூடயே 24/7 இருக்கிறவங்க. நான் மட்டும்தான் மற்ற வேலைகளும் பார்த்துட்டு சார்கிட்ட அப்போ போய் பார்த்துட்டு வருவேன். அதனால தான் அவங்க எல்லாமே அடுத்தடுத்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டு வராங்க. நான் இந்த மாதிரி இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்போவே வந்து சார் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, அருண் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லை, சார் வந்து ஏதோ ஒரு டீக்கடையில்னு பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைரக்டர் ஆகிறது ஒரு ப்ரொடியூசர் ஆவீங்கன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு டப்புன்னு அப்போ வந்து நான் டைரக்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் இங்கே ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டேன். பட் அதுதான் இப்போது நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரிகிறத விட நம்மளோட குருநாதர்களுக்கோ நம்மளோட ஆசனவங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அப்போயே பார்த்துருக்காரு. நிச்சயமாக இவன் இருக்கிற வாழ்க்கை இவன் டைரக்டராக வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஆகிடுவான் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் எதை வச்சு சொன்னார் கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு அறிகுறியே இல்லாதப்போ கூட அவர் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிவீங்கன்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அது நிஜமாகவும் நடந்துருச்சு. அந்த விதத்துலேயும் நான் என்றைக்குமே என் மூலிமா நான் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராகவோ அடுத்தடுத்து நான் படம் ப்ரொடியூசராகவோ என் மூலிமா என்றைக்கு ஒரு நல்ல படம் வந்தாலும் அது வந்து சார்னால தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல படம் வரும்போது மட்டும் அதோட காரணம் கண்டிப்பாக சாராக தான் இருப்பார். ஸோ இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை தான். அவர் எப்பவுமே அதை தான் பண்ணிகிட்ருப்பார். மற்றவங்களுக்கு மேடை ஏற்றி அழகுபடுத்தி பார்க்குறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். மிர்ச்சி சிவா அவர்களுக்கு நான் ஒரு ரொம்ப பெரிய ரசிகன். நான் அவரோட படங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி படத்தில் சார் இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லா ஸ்கிரிப்டும் சார் அனுப்புவார். இதை அனுப்பிச்சு படிச்சு போய் நான் வந்து இது சாரோட இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீமான நல்ல ஒரு ஃபன், அதே மாதிரி சாரோட அதோட ஒரு ஸ்டாம்பும் அதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இதில் மிர்ச்சி சிவாவோட பண்ணுறாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. சாருக்கு சிவா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது அந்த காம்பினேஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதில் சார் எல்லா படத்துலையும் ஒரு வேறு மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அது படத்துக்காக இருக்கும். இந்த படத்தில் இப்படி பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் விஷுவல் சார் காட்டும் போது இவ்வளோ லேண்ட்ஸ்கேப் காமிச்சு இந்த படத்தில் என்ன மாதிரி பண்ண போகிறாருன்னும் போது கம்ப்ளீட்லி ஒரு பயங்கரமாக வாய்ப்பில் வந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ விஷுவல்ஸ் இருந்தது. அதில் எல்லாத்து மாதிரியும் நான் ஒரு ராம் சாரோட ரசிகனாக அவரோட அசிஸ்டண்ட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எப்போவுமே அவரோட படங்கள் அப்போது ஒரு ரிலீஸ் அப்போ கூடயே இருந்து வேலை பார்த்து தான் பழக்கம். இந்த தடவை நாங்கள் தயாரிக்கிற ஒரு படமும் வருது, அந்த டைமில் வராருன்னொடனே எனக்கு அங்கேயே மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த டைம் தான் சார் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இந்த டைம் வரானார். பட் இது அவர் கூட என் படம் வருது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. இதுவும் என் படம், இதுதான் மெயினாக என்னோடய படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு
எல்லாமே ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து இதை வரவேற்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். திறமையாளர்களை அடையாளப்படுத்தி கோடம்பாக்கத்தில் கொடிகட்டி பறக்க வைப்பவர் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை பேச அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பறந்து போ இந்த படத்தை நான் 2 மாதங்களுக்கு முன்பே பார்த்து அகமகிழ்ந்து உளம் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்தேன். ராமுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணுன்னு. உண்மையிலேயே ஆஸ்டார் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் கொடுத்து அனைவரையும் சிகரத்தில் ஏற்றுகிறார்கள், அவர்களும் சிகரத்தில் ஏறுகிறார்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் புரியாத புதிர் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் என்று இம்மியளவும் குறையாத ஞாபகங்களையும் நினைவுகளையும் காதல் படைப்பை தந்தவர் ராமின் உதவியாளர் பறந்து போ படத்தின் விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்து வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. அழைக்கிறோம் ரஞ்சித் ஜெயக்கொடி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். சூரியவம்சம் சின்ராஸ் மாதிரி ஓரமாக ஃபோட்டோவில் நின்றுட்டு போகலான்னு தான் வந்தேன். பேச சொல்லிட்டாங்க. பேசுகிறதோட என்ன சிக்கல்னா, படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 15 நாள் இருக்கும்ல சார், 15 நாள் மேலே இருக்கும். அதனால் நிறைய ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும். அதனால் டிஸ்க்ளைமரோட பேசுகிறேன். அப்படி ஸ்பாய்லர்ஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க சார், கம்மியாக. ஓகே சார். ஜெயமோகனோட ஒரு வரி ஒன்று உண்டு, வீட்டுக்கு வெளியே தான் உலகம் உண்டு அப்படின்னு. அதை தெரிந்து கொள்ள நீங்கள் பயணம் செல்ல வேண்டும்னு. சார் இது ஒரு ரோட் மூவியாலாம் எடுக்கலை, ஆனால் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லோரும் சொன்னாங்க ராம் சாரோட படம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அந்த டார்க் சைடு இல்லை, ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூவியாக இருந்ததுன்னு. எங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இல்லை. ஏன்னா சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ ஹாப்பியான பர்சன், எவ்வளோ ஹியூமர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ஸ்மைல் உங்கள் முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு படம், மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இது. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ராம் சாரோட மேடையில் நான் வந்து பேசுகிறது, அருண் சார் மாதிரி நானும் வந்து பேசுகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன சொல்கிறது, பாக்கியம் சொல்கிறதா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ படத்தை எல்லோரும் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்பரர்னு ஒரு கேரக்டர் வரும், வாத்துக்காரர் ஒருத்தர் வருவார், மைனா குருவின்னு 2 பேர் மனுஷர்களாக வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. மிக்க நன்றி. நேர்மையான கருத்தை முன்வைத்து மௌனங்களை உடைக்கும் படைப்பாளி, 7 கடல் 7 மலை எதிர்காலத்தை உங்கள் பேச வைக்கும் பெருமைப்படுத்தும் ஒரு தயாரிப்பாளராக அழைக்கிறோம் சுரேஷ் காமாட்சி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை ஒரு பாசிட்டிவாக இதாகுது. ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து என்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள். ராமனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். படைப்பாளி, மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டண்ட்களையே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறதுலாம் வந்து உண்மையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸுகள் அவர் கேர் பண்ணுற விதமே எனக்கு வந்து அவரை ரொம்ப அட்மையர் பண்ண வச்சுது. மாரி செல்வராஜ் மாதிரிலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையாக இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேசிப்பார். அவரை பற்றி அவ்வளோ கேர் எடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான. எனக்கு அவர் கூட பணிபுரிந்த என் வாழ்க்கையில் நான் என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னால் அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி வந்து 24 மணி நேரம் சினிமாவை பற்றி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராம் ஊரில் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேறு யாரை பற்றியும் ஒரு நெகட்டிவாக பேசாமல், நம்மளே யாராவது பற்றி நெகட்டிவாக சொன்னோம்னா கூட அது காதில் வாங்க மாட்டார். அவர் வேலை உண்டு, தூங்கி எழுந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டாக எடிட்டிங்கில் இருப்பார். படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறத தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அப்படி ஒரு கலைஞனுக்கு
உண்மையாகவே ஹாட் ஸ்டார்ஸ் வந்து இந்த படம் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணாஸ்குட்டி சாராக இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர் இந்த படம் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவா நான் கூட சேர்ந்து படம் பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவா எப்படி பண்ணார், சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. நான் ராமன்ட்டேயும் அவ்வளோ காமெடி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் வந்து பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்டில் இருக்குது. வெளில வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்தார். நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ பாடுறா, இவன் வந்து இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர்ன்ற பேர் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு நான் ஆக்சுவலாக தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னால் முடியலை, இவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியலை. அப்போ நான் தானன்ட்ட கொண்டு போய் ராமனை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா என்னால் முடியலை, தானனால் உடனே முடியுன்றதுனால தானன்ட்ட கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது இவர் கூட படம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம தகுதி ஆகிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்போ ராமன் வந்து இப்படி ஒரு கதை இருக்குது பண்ணலான்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பெடுத்து பண்ணதான் 7 கடல் 7 மலை. அப்புறம் இடையில் வந்து பறந்து போகணும்னு ஒரு படம் ஹாட் ஸ்டார் பண்ணுறேன். நம்ம ஆனால் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து ஏன்னா இந்த படைப்புன்றது வந்து ஒரு படைப்பு வந்து நம்ம அவங்க கமர்ஷியலாக பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா படம் எடுத்தான் சம்பாதிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு அந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் ராமனை வந்து மிக தெளிவானால அது மாதிரி அவருடைய வந்து அசிஸ்டன்ஸில் அப்படி மாரி செல்வராஜ் அதில் ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளி அதை பார்க்குறேன் நான். அப்படி தான் இந்த படம் பறந்து போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்குது, இதுலேயும் ஒரு சமூக அரசியல் இருக்குது. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும், ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்கிட்ட திணிப்போம். நான் எப்படி தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி எப்படி யோசிச்சாருன்னு ஒரு எனக்கே ஆச்சரியமாக. இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் பூரா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன் ராமன். ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான் இருக்குது. ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமாக அந்த அவருடைய ஸ்பீச்சை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். சமீப மேடைகளில் கூட அவர் அதிகமாக பேசுகிறதில்ல, எனக்கு 2 வார்த்தையை பேசிட்டு உட்காந்து அது மாரி செல்வராஜ் மேடையிலையாவது கொஞ்சம் அதிகமாக பேசுவார்னு பார்த்தேன், அங்கேயும் அது சொல்லிட்டு உட்காந்து நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாகவோ டயர்டாகவும் இருக்கும்போது பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச்லாம் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கே நம்ம அப்படி தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாதவோ தேடி விடுப்போம், அப்படி தான் நம்ம. அப்புறம் இந்த படத்தில் நடித்த சிவா பிரதர் பற்றி மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறேன் கோயம்புத்தூரில். மீட் பண்ணி என்ன பிரதர் ஷார்ட் முடிஞ்சான்னு கேட்டேன். இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் ஓட விட்டுருந்தேன், இப்படியே ஓட விட்டுருந்தேன், நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தேன், சென்னையை போய் சேர்ந்துருப்பேன் பிரதர், கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான இடமா இருக்கு. அவருடைய படங்கள் வந்து மேக்ஸிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவா பிரதருக்கு அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றது சிவா பிரதர். இந்த படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், அவங்க நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பண்ணணும். அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு என்னோட படத்துலேயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலேயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறையா பிஸியாக கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வருங்காலத்தில் ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதியும் இருக்குது, வாய்ப்புகள் வரும் நம்புகிறேன். சந்தோஷ் தயாநிதி அப்படி 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டாப்புல நினைக்கிறேன். இல்லைனா யுவனை வந்து ராமன்கிட்டருந்து பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சேனலில் நீ மிகப்பெரிய வெற்றி வருது. எல்லா பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமண்ணங்கிட்ட வேலை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்ட எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கிப்பாருன்னு நினைக்கிறேன், டீம் வாங்கி லிரிக் எழுதி அவரும் டயர்டே ஆகாமல் எழுதி கொடுப்பாரு. மதன் கார்கி சார் வந்து 7 கடல் 7 மலைக்குன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும்
வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரும்போது பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசு புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள் பூரா. ராமண்ணன் 2 பேர் வந்து மாறி மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். விரைவில் அந்த 7 மணியும் வந்து வெளிவரும். மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து பேருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்க, உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நாட்டு நன்றியில் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம் பாரதித்த வேணி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. எனக்கு லைட்டாக ஹார்ட் பீட் வெளியே வந்துட்டு போகுது. தேங்க்யூ ராம் சார், ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை கால் பண்ணி ஆக்சுவலி கூப்பிட்டு இது கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் சிவா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த 2 o'clock தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கு அங்கே வந்து செட்டில் இருக்கிறது எனக்கே ஷாக்காக இருக்கும். இவங்க ஆக்சுவலி இந்த 80s எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, என்னது 2 மணிக்கு தானே இப்போ தானே வந்தோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் லேட்டாக வாங்க, ஆனால் நாங்கள் வந்து அங்கே 4 மணிக்கெலாம் போய்டுவோம். என்ன நான் லேட்டாக வரேன் அதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் எப்படி 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கீங்க அப்படின்னு தோணும். ராம் சார் வந்து 10 நேரம் தூங்க மாட்டாராடே தெரியாது. அப்போது ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்கள் ஏன் எப்போ தான் பிளாக் ட்ரெஸ்ஸே போடுறீங்க அப்படின்னா, இதுதான் அழுக்குப்படுத்தா தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அவருக்கு காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு டேரெக்டாக போய்டுவார். எனக்கு ஷாக்காக இருக்கும், சார் எப்படி சார் டயர்டே ஆக மாட்டேறீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் நானும் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் சாரை பார்க்கும்போது எப்பவுமே எப்படி இவ்வளோ ஆக்டிவாக அண்ட் செட்டில் இருக்க எல்லாரும் பேரையும் சொல்லுவார். அன்றைக்கி வந்தவங்களை கூட அவர் வந்து கூப்பிட்டு எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். செட்டில் வந்து நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் எல்லாரோட இண்டிவிஜுவல் பேரையும் சொல்லுவார். Thank you Ram sir, thank you Pradeep sir, thank you everyone for giving this opportunity. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் வாழ்க்கையில் அனைவரும் மேடையில் வீற்றிருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் கூடியிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இதயத்திலிருந்து முதற்கண் வணக்கம். கிருஷ்ணகுட்டி சார் சொன்ன மாதிரி இந்த படம் என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து. ஏன்னா நான் ஒரு காதல் திருமணம் செய்தவன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, என்னோடய குழந்தைய ஒரு பயணம் கூட்டு போகணும், ஒரு மலையை காட்டணும், ஒரு சூரிய உதயத்தை காட்டணும், ஒரு கடலை காட்டணும், ஆகாசத்தோடைய ஒரு நீல நிறத்தை காட்டணும் அப்படிங்கிற உணர்வை வந்து இந்த படம் எனக்கு உருவாக்குச்சு. இது எனக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் நிச்சயமாக இந்த படம் இந்த உணர்வை உருவாக்கும். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பலம். ராம் ராம் எல்லாம் ஒன்றா உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணோம். அவரோட உழைப்பை பற்றி சொல்கிறதுங்கிறது கேட்ட பழைய கதையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அசாதாரணமான ஒரு உழைப்பாளி. அவருடைய படங்களுக்கு அவர் நடிகர்கள் தேர்வு செய்கிற விதமாகட்டும், லொக்கேஷன்ஸ் பார்க்குறதாகட்டும், அது வந்து எந்த இயக்குனராலுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கடுமையான சிரத்தையை செய்யக்கூடியவர். அது அவருடைய படங்களை பார்க்கும்போதே தெரியும். வந்து இந்த படத்தில் வந்து நிறைய பேசலாம். ஏன்னா இது வந்து முக்கியமான ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேசக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அதனால் இந்த படம் பேசுவதற்கு நிறைய இருக்குது வந்து. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் குரசோவாவுடைய டெருசுசுலான்னு ஒரு படம் இருக்குது. அதில் அந்த டெருசுசுலாங்கிற காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குறிப்பாத்து கரெக்டாக சுட பயிற்சி கொண்ட ஒரு பெரிய வேட்டைக்காரர் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு கண் பார்வை மங்கின பிறகு வந்து அவர் வந்து அந்த காட்டில் இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய நகரத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். வீட்டில் வந்து காட்டிலேயே வாழ்ந்த ஒருத்தருக்கு வீட்டில் வைக்கும்போது அந்த டெருசுசுலா ஒரு முறை அந்த இராணுவ அதிகாரிட்ட கேட்பார், ஹவு கேன் ஒன் லிவ் இன் த பாக்ஸ் அப்படின்பாரு. ஸோ ஒரு நமக்கு வந்து வீடுங்கிறது வந்து எந்த நேரத்துலேயும் நம்ம திரும்புறதுக்கு ஒரு வீடு இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆனால் எந்த நேரமும் நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய சாபம். அதுவும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய உளவியல் ரொம்ப ரொம்ப சிதைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளை குறித்த அக்கறை நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். ஆனால் எதுக்காக ஓடுறோம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரிய வெறுமையில் வந்து தான் நிற்கிது. நம்ம குழந்தைகளை நம்ம வந்து குழந்தைகளுக்கான உலகத்தோடு வச்சுருக்கிறோமான்னு கேட்டால் அது இல்லைங்கிறதா உண்மை.
ஆனால் அப்படியான குற்ற உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வாழ்க்கை நம்மளை வந்து எதையோ ஒன்று நோக்கி துரத்திக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுக்காக தான் நம்ம ஓடுறோம், ஆனால் அந்த குழந்தைகளுக்கான உலகத்தோடு நம்ம வச்சுருக்கிறோமானா அப்படி இல்லை. இந்த படம் அது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் கையில் ஸ்கூல் என்ன சொல்லுச்சுன்னா, உங்கள் பிள்ளைகள் கையில் மொபைல் கொடுக்காதீங்கன்னு சொல்லுச்சு. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அதே ஸ்கூல் வந்து உங்கள் குழந்தைகள் கையில் மொபைல் கொடுன்னு சொல்லிச்சு வந்து. ஸோ இன்றைக்கி குழந்தைகளுடைய மன விசாலம், அதாவது ஒரு குழந்தைகளுடைய அனுபவமும் சரி அறிவும் சரி அந்த அந்த மொபைலுடைய டிஸ்பிளே அளவு தான் இருக்குது வந்து. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து வெளியே கொண்டு போகிறதில்ல. என்னென்னா, ஒரு குழந்தை ஒரு விடுமுறையில் வளருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பயணத்தில் வளருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு நம்ம குழந்தையை கூட்டி போய் காட்டுறோமானா நம்ம நிச்சயமாக வந்து அது ரொம்ப அரிதாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் முடியும் போது தோணும், நிச்சயமாக இது வந்து நம்ம குழந்தையை கொண்டு போகணும்னு தோணும். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயணம் மூவி, ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். நம்மளையும் ஒரு பயணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இது தமிழில் ரொம்ப முக்கியமான படம். பெற்றோர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்றைக்கி அது விலை மதிப்பற்ற, இன்றைக்கி கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த செய்தியை வந்து இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் கொடுக்குதானா இல்லை. ஆனால் அதை ரொம்ப அழகாக அந்த செய்தியை வந்து நண்பர் ராம் கடத்துறாரு. ஹாட்ஸ்டார் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஓடிடி தளம். ஏன்னா வந்து குடும்பங்களுக்காக படம் பண்ணுறோம், ஆனால் குடும்பத்துடைய கதையை பண்ணுறோமானா இல்லை. தொடர்ந்து ஹாட்ஸ்டார் வந்து அப்படியான படங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹாட்ஸ்டாரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகுட்டி சார், பிரதீப், நண்பர் நரேன் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி. படத்துடைய ஹீரோ அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா வந்து இப்போ எனக்கு அந்த ஷாக் இல்லை. நண்பர் ராம் சொல்லும்போது சிவா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நகைச்சுவை நடிகருக்குள்ளார ஒரு நல்ல நடிகர் இருப்பாங்க. ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் வந்து எமோஷனலாக நடிக்கும்போது அது ரொம்ப பயங்கரமாக கலங்கடிச்சிடும். அது செட்டிலைட்ஸுடைய சாப்ளின் நடித்ததுலேருந்து அன்பு தம்பி மாரி செல்வராஜுடைய மாமன்னன் வடிவேலு அவங்க கதாபாத்திரமாகட்டும், ஏன்னா ஒரு ஹியூமராக நடிக்கக்கூடியவங்க எமோஷனலாக பண்ணாங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. கிரேஸ் ஆண்டனி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். உங்களுடைய ஹலால் லவ் ஸ்டோரி, நுணக்குழி, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். ஏன்னா ரொம்ப வெர்சட்டிலான ஒரு ஆக்டர் நீங்கள், ஆக்ட்ரஸ். தமிழில் நீங்கள் வந்து சந்தோஷம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தார்த் சார் சொன்னார், இந்த படத்துடைய பெரிய சோலாக வந்து நான் உங்களுடைய முகத்தை பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நம்மளுடைய அக்கா தங்கைகளை, நம்மளுடைய அம்மாக்களை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூடிய எல்லா பெண்களையுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒரு முகமாக நீங்கள் இருக்கிறீங்க இந்த படத்தில். தம்பி குட்டி பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாப்புல. ரொம்ப அழகாக வந்து அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு ஃபோனில் தன்னோட அப்பா கிட்ட பேசுவான். வந்து அந்த இடம்லாம் நான் உண்மையாகவே கண் கலங்கிட்டாங்க. நிஜமாக்களை அவர்களின் திறமையை சின்ன திரையில் வெளிச்சம் போட்டு காட்டியவர் தற்போது ஜியோ ஹாட்ஸ்டார் கான்டென்ட் ஹெட். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை எங்கே ஆரம்பிக்க, நாங்கள் இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்து விஜய் டிவியோட அட்ரஸ் மாதிரி 3 கொரோனா, 2 லாக்டவுன், மாரி செல்வராஜோட 3 படம் எல்லாமே ரிலீஸ் ஆகி முடிஞ்சது. ஆனால் அந்த நட்பு வந்து சத்தியமாக என்னால் மறக்க முடியாத ஒரு நட்பு. ராம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சிட்டிவ், மோஸ்ட் சென்சிபிள் ஓவர்க்ரவுண்ட் பேபி. அதாவது அவரோட வில்லன்கள் வந்து கூடயே இருக்கிற அசிஸ்டன்ஸ் தான். அவரை வந்து குழந்த மாதிரி தாங்கி பார்த்துப்பாங்க எப்போவுமே. அப்படி ஒரு டீம். அந்த டீமுக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து இட்ஸ் அ போன். தேங்க்யூ ராம் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ இன் டு யுவர் வேர்ல்ட். ராமோடைய சென்சிபிலிட்டி என்னென்னா, சினிமாவுக்கு வந்து பாம், கார் சேஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. அவருக்கு மனிதர்கள் போதும். அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷன், அவங்க கோ த்ரூ பண்ணுற விஷயங்கள், அந்த சென்சிபிலிட்டி போதும் ராமுடைய ஒரு அழகான படம் பண்ண. அவ்வளோ பெரிய ஜீனியஸ். எங்கள் கூடயும் படம் பண்ணுவாரா அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். தமிழ் சினிமாவில் கதை கேட்கும்போது ஒரு 100 கதை கேட்டோம்னா ஒரு 5 கதை ஓகே ஆகும். ஆனால் ராமோட மட்டும்
அந்த ஒரு 5 வருஷ பயணத்தில் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவை மீட் பண்ணும்போதெல்லாம் 2 கதை சொல்லுவார். சொல்கிற கதையெல்லாம் ஓகே பண்ணலாம் ஒரு பாயிண்டில் கூட்டி வெறுத்துட்டார். நீங்கள் படம் பண்ணுறீங்களா இல்லையாடா, எத்தனை கதை தான் ஓகே பண்ணுறது, எத்தனை கதையை தான் நானும் உட்காந்து கேட்குறது, எல்லாம் பண்ணி கதை ஓகே இதை போகிறோம் அப்படின்னே ராம் அடுத்த நாள் வந்து அது வேண்டாம் நம்ம வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அதாவது கதை நமக்குள்ளே கொட்டி கிடக்குதுன்ற ஒரு கர்வம் ஒருத்தருக்கு. அவரை எவ்வளோ பெரிய, அது வந்து ராமுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, கதை சொல்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது மாதிரி தான் இந்த படமும் ஒரு நம்ம மறந்து போன, நம்ம பெருசாக சண்டை சச்சரவு இதுகளை கொண்டாடி நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்பரிசங்களை மறந்து போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் தான். ஒரு அப்பா மகன், ஒரு அம்மா, ஒரு சின்ன ஃபேமிலி. இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு நாங்கள் எதுவுமே ஓவர் ப்ராமிஸ் பண்ணல. உங்களுக்கு இதில் பெரிய சீட்லேருந்து உங்களை வெளியே தூக்கி போடுற அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மணிக்கணக்காக உட்காந்து ஆடியன்ஸ் பேசினாங்க அதை பற்றி. எப்படி இவ்வளோ பெரிய சத்தமான சினிமா உலகத்தில் இவ்வளோ சட்டிலான ஒரு எமோஷனை வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு இன்றைக்கி அந்த பையன் வந்து சும்மா இருக்கான். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவன் தான் ஹீரோ. அவனுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சொம்பு தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்படி கொண்டாடினாங்க. ஏன்னா பிகாஸ் ஹிஸ் எஃபர்ட் இன் தட் மூவி இஸ் தட் மச். செக் கேக்குதா? ஓகே. அவனோட எஃபர்ட் இந்த செக் ஓகே. இந்த படத்தில் அவன் போட்டிருக்க உழைப்பு வந்து அவன் ராம்கிட்ட வரும். ஆக்சுவலாக எனக்கு ராம் மேலே ஒரே ஒரு கோவம் இருக்குது. எனக்கு வந்து ராமோடைய மகனை தான் நடிக்க வைக்கணும்னு ஆசை. அது நான் எவ்வளோ சட்டப்பட்டு பார்த்தேன். பட் திஸ் பாய் கேம் இன் டு அவர் லைஃப். அவனுக்கு வந்து ஸ்விமிங் கற்றுக் கொடுத்து, ஃபுட்பால் கற்றுக் கொடுத்து, ராம் உண்மையிலே சொன்னால் அவனை ஓட கற்றுக் கொடுத்தேன்னு வேறு சொன்னான். அந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணி ஹி வாஸ் ரெடி. அண்ட் அவன் டெலிவர் பண்ணது வந்து இட்ஸ் லைக் அமேசிங். டு ஆக்ட் வித் பீப்புள் லைக் கிரேஸ், அஞ்சலி அண்ட் சிவா, அவன் வந்து பயப்படவே இல்லை. அப்படி ஒரு எஃபர்ட்லெஸ் இது. அதுக்கு வந்து ஒரு டீம் வேணும்ல, அந்த டீம் தான் ராமோடைய அசிஸ்டன்ஸ் அண்ட் ராம். ஐம் ஸோ ஹாப்பி. Hotstar is so happy that we are working with you, Ram. So thank you so much for this movie. Thank you team. இது பாசிபிள் ஆனது என்னுடைய டீமில் இருந்து ஒரே ஒரு நம்பர் தான் காரணம், நரன். தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி நரன். இட்ஸ் லைக் இந்த மாதிரி ராம் கிடைச்சனால ராம் ஆஃபீஸுக்கு அன்றைக்கி வந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சது மாதிரி கூட படம் பண்ணோம். ஸோ I'm happy to work with this team, and thank you everyone for collaborating with us in this. Madan Karke irukattum, Santosh irukattum, Think Music Santosh irukattum, for everyone and all the actors. Thank you so much. Thanks. Thank you sir. மறந்து போகிறோம். ஆனால் சமூகத்தின் பக்கம் நின்று இதயத்தின் காயங்களை தன் படைப்பின் மூலம் வேதனைகளை, துயரங்களை, துக்கங்களை, சோகம், வருத்தம், கவலை, காதல் என்று அத்தனையும் கலந்து பாடி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, 5 வருஷம் கழித்து சாரோட படம் வருது அப்படிங்கிறது, அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். வேலைனா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பறந்து போவை பற்றி 7 கடல் 7 மலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும், முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு சார் ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். இந்த என்ன எப்படி பேசுனது தெரில, ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. பட் ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு மைண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்.
ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட் ஆகிட்டுனாலே அந்த சிடிஎம்லாம் உள்ளே லாக் பண்ணி எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கேல் மேலே காமராஜா, அது கிட்டத்தட்ட 100 தூரம் பார்த்துக்கணும் நினைக்கிறேன் அந்த படத்தை. மைக்கேல் மேலே காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு அந்த படத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த படத்தை எடு, அந்த படத்தை எடு. நானே நிறைய ட்ரிப் அந்த காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையவே வந்து களவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும். ஏன்னா விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு, களவாணி படத்துக்கு. டேய் இப்படி படம் பண்ணிடுவாடா, எப்படி இப்போ ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக. ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பை, ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காமல் அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ளே நமக்கு இருக்கிற பிள்ளை, நமக்கு இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும். ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார், இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களாம் வந்து கிழிச்சாங்க, நீ வாடா அப்படி கூட்டி வந்துட்டார். கூட்டி வந்து ஒரு 2 மாதம் கழித்து அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் சார், இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு போய்ட்டா பாதியில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வாடா, காமெடி மட்டும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடித்த படம். அந்த காமெடியை பார்த்துக்கிட்டே இருப்பார், விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போது அவர் என்கிட்ட பேசுகிறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுகிறது எல்லாமே பயங்கர காமன் சென்ஸாக என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியே எட்டு வந்தது அவர் தான். என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார், என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நடந்துருச்சு. அப்போ நான் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவள் பக்கத்தில் இருந்துகிட்டே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர ஐயோ இப்போலாம் இருந்துக்குமேன்னு சொல்லிட்டு அவள் அப்போ வந்து அதை தெரியாமல் பக்கத்தில் இருந்து காது பக்கத்துலன்னு சொன்னார். டேய் திருநெல்வேலிக்கு போய் இருக்கிற பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். 2 பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எந்த பாயிண்டில் நாங்கள் மாறினோம்னு யோசிச்சு பார்த்தா இனி 2 பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்த இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அதை பற்றியே பேசி இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது 2009 சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்க அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு. சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த மொத்த இஷ்யூஸாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் முதலாக 2 பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுறதை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த இரவுகள் தான் டோட்டலாக என்னோட சினிமா கேரியரே மாற்றுது. அந்த 2009 அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக அரசியலாகவே 2 பேரும் பேசி சந்திக்கிற ஆட்கள், பேசுகிற ஆட்கள், சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய பேசிகிட்டே இருப்போம். அப்படி தான் அரசியல் வந்துச்சு. அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த கதைகளை கேட்டுட்டு அவர் இன்னும் அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா, இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த விஷயத்தினால தான். இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ஹியூமரான களவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவர் விரும்பக்கூடிய ஸ்டைலில், அவரை நம்பக்கூடிய, அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவருக்கு வந்து என் படத்தில் சிரிப்பு நான் உன் படத்தை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படிம்பார். அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்குவாருன்னா வாழை தான் ரொம்ப சிரித்து பார்த்தாரு. நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரித்து பார்க்கறேன்டா, சிரிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார். இப்போ என்னென்னா என் பையனை பற்றி பேசி பயங்கரமாக அவன் என்ன பண்ணான், வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான், அவனை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப ஆசை. சார் மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். நம்ம எப்போ இவட்ட இந்த பில்டப் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறது, ஒரு அப்பாவாயிட்டோம், நம்ம அப்பாவாயிட்டோம் அப்படிங்கனால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறத விட்ட இவன் இப்படி பண்ணான் சார் அப்படி பண்ணான் சார். எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை. நம்ம ப்ரைடுனா நாம் பையன் தான் நம்மளோட ப்ரைடு நினைப்போம்ல. என்னடா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா, பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அவன் வந்து சாரை வச்சு தான் நீ ஓட்டுறான், ஆல் அப்பாஸ் லையர்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான். இது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான். சார் லைஃப்பில் நடந்த மாதிரி, சார் சொல்கிற கதைகள் மாதிரி
நமக்குலாம் இப்போ நடக்குமா, எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டே ஜப்பான் போயிருந்தேன். அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டே இப்போ ஜப்பானில் எங்கே போனேன், எதை பார்த்தேன், மிஸ்கின் மாதிரி அக்கிராக வருஷாவை கல்லறைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேசிக்கிட்டு நான் காரில் வந்துட்டுருக்கேன் ஜப்பானில். அப்போ என் பையனை வந்து ரூமில் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலியாக அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டு இருக்கோம். காரில் ஃபோன் வருது, பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானில் எப்படா காணாமல் போவான், ரூமில் தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில. அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவன் கதவை கேட்டுக்குள்ள பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு. அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் காரில். பையனை காணும் ஜப்பானில். அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க, பையனை காணும் அப்படின்ட்டு. ஜப்பானில் குட்டி குட்டியாக இருக்குது ரூம்லாம். என்னென்னு கத்துனா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஏதோ ஆக்கிய டோட்டலாக ஏதோ நடக்க போகுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடார் அந்த லிஃப்ட்டு, ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிடுவான், பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வர தெரியாது. லிஃப்ட்டுக்கு லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போகுது. வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன். ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன். வந்தால் ரிசப்ஷனில் 2 ஜப்பான் ஆண்டிகள் மட்டும் உட்காந்து வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு 3-3.5 வயசு ஆகுது. நான் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு. எங்கே போனேன் அப்படின்ட்டு கேட்டான். நான் ஃப்ரெண்டு வீட்டு போனேன், தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க பாட்டி வந்தாங்க, பயங்கரமாக அழுதாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். என் லைஃப்பில் அப்படி கிடையாது. எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை. நான் வேலைக்கு போனேன், எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம், சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார், எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார். அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை. சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் அவன் சொல்ல, நீ எங்கே போனேன்ட்ட கேட்டான். ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்குறான், நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான். நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இவன் எந்திரிச்சிருக்கான், என்னை காணும். அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம், நான் தனியாக ரூமில் இருந்தேன். சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், கதவை பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாம் மாட்டி பேம்பஸ்லாம் போட்டிருந்தான். பேம்பஸ்லாம் கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் லாக் பண்ணிட்டு என் ரூம் போயிருக்கான். அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான். என் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். அங்கே லாக் ஆகிருக்கு. திருப்பி இங்கேருந்து ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ்டாக இருக்குது. அவனுக்கு உள்ளே போக முடியல. அந்த காரிடார்லேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். பக்கத்துக்கு யோசிச்சு பார்த்துருக்கான், தட்டி பார்த்துக்கான். அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ரூமையும் தட்ட ஆரம்பிச்சிட்டான். போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான். ஏதோ ரூம்லேருந்து 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான், மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, அந்த 2 லேடிஸ் சொல்கிறாங்க, டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே அப்படியே கொடுத்தோம். நீங்கள் வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசரில் இருக்கேன் அப்படிங்கும்போது சார் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக ப்ரை பண்ணேன். சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சு உருண்டு கிடந்தார். இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும், உன்னோட மொழி மாறும், சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான், அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான், பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்புறோம். நானும் அவன் தனியாக நின்றுட்டு இருக்கேன். அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன், எங்கேயாவது போயிடுவானு சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த 2 ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு 4 பேர் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. சார் பிறந்து படம் பார்த்துட்டாரு, கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, மயன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன். சாரோட பையன், இது சாரோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா, இல்லை சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்பேன்ல. ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார். அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையாக எடுத்துக்கிறதான ஒரு டவுட் இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் லைஃப் இப்போ இல்லை, நம்ம இப்போ தான் அந்த லைஃப் வாழ்கிறோம். எங்கள் சார் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு. அவர் அதிகமாக வந்து நிச்சயமாக பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஆனால் அது உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா, சாரோட அப்பாவும் போய் சொன்னது கிடையாது, சாரும் எங்ககிட்ட போய் சொன்னது கிடையாது. இது 2 தான் முக்கியமான விஷயம். ஆலப்பா ஸ்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அப்பாவா சார் ஒரு இடத்துல கூட போய் சொன்னேன். ஆனால் நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நான் வந்து இந்த உலகத்தில் நிறைய போய் சொன்னோன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம், யோசிச்சுப்பாங்க, நம்மளை இவங்களை விட்டுறக்கூடாது, நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது, நம்மளை வந்து இவங்க போன்னு சொல்லிடக்கூடாது, நம்மளை வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது,
ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பொய் சொல்லுவோம். அப்படி நான் நிறைய பொய் சொன்னால்னா எங்கள் டைரக்டர் தான். ஏன்னா காதலிக்கும் போது நீங்கள் பொய் சொல்லி தான் ஆகணும். என்னோட காதலி தேடி போகும்போது தான் நான் பொய் சொல்லி தான் ஆகணும். நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் அவர் ஒரு நாளுமே இது என்கிட்ட ஒரு பொய் சொன்னதான் எனக்கு ஞாபகமே இருக்குது. சார் இப்படி பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஞாபகமே எனக்கு இருந்தது இல்லை. பொய்யே சொன்னது கிடையாது. ஆனால் அவர் அவங்க அப்பாட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே. சிவா ஷாக்கு. எனக்கு என்ன பயம்னா, மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் அதையே நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோமே, இப்போ சிவா கூட எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி வரணும் இல்லை, இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு. டெய்லி ஃபோன் பண்ணி அமுதன்ட்ட கேட்பேன், அடிச்சு எப்படி போயிட்டுருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிம்பாங்க. ரெண்டும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு சரி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டால் சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காரு ஆரம்பிச்சு. சார் மாறிட்டாரா இல்லை சிவா கூட போய் மாற்றிட்டாரான்னு தெரில. பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் சார்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு என்னையை பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டே இருப்பேன். என்னடா நம்ம சினிமா எதுக்குடா எடுக்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா எதுக்குடா எடுக்கிறோம், இந்த ஆர்ட் நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னாடா, நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னாடா அப்படின்பாரு. நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவருக்கு தெரியும். ஏய் இதுக்கு இப்படி எதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷனலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி, இந்த விஷயத்தெல்லாம் காட்டி, எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த ஷர்ட்டை நான் அசிஸ்டன்டேட்டராக இருக்கும்போது, நான் ஆஃபீஸ் பாய் இருக்கும்போது இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு. அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது, நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அலைஞ்சேன். திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஆகிடுச்சு. நம்ம கொண்டு இது வந்து சொல்லாமல் வேண்டாமன்னு தெரியல. அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸே இப்போ ராமேஸ்வரத்துலாம் போனேன். அப்படி போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் போனேன். அவ்வளோ இந்த சட்டையை, இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டிருக்காரு. எனக்கு அதுதான் ஆச்சு. இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தேன். ஏதோ வகையில் எப்படி பார்த்த எல்லா வகையிலையும் ஒரு மகனாக நின்று பார்க்கும்போது இந்த கதை அப்பா லைன்னு சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம் சார் எடுத்த படம் தான் பறந்துப்போ. அவரை பற்றியான எந்த பொய்யுமே சொல்லாமல் எல்லா படைப்புகள்லையுமே அவரை பற்றியான பொய்கள் இருக்கக்கூடாது நினைப்பார். அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய் இருக்கக்கூடாது நினைப்பார். ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டேரக்டராக நான் கற்றுக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா, தான் உருவாக்குற கதாபாத்திரங்கள்ட்ட பொய் இருக்கக்கூடாது நினைப்பார். அது ரொம்ப ஒரு பாலபாடமாக எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அவன் இப்படின்னா அப்படியே அவன் சொல்லக்கூடிய அதை காட்டக்கூடிய வல்லமை, அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பொதுவாக மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கணுக்காக ஒன்று பண்ணக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு பொய்யற்ற மனிதர் எடுத்த படம் தான் பறந்துப்போ. அப்படி அவர் எல்லா படத்துலையுமே அந்த பொய் இருக்காது. அவருக்குள்ளே என்ன தோணுதோ அதை எப்படி எடுப்பார். இந்த படம் நிச்சயமாக ஏன்னா ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு. ஏன்னா இப்போ அருண் விஸ்வா சொன்ன மாதிரி ஜூலை 4 2 படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு இதே மாதிரி நான் பேசி ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்காரு, நான் ஒரு டைரக்டராக இருக்கிறேன். சார் வந்து டைரக்டர் ஆகிட்டு 3 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் முக்கியம் சொல்ல போனா கிரேஸ் அவங்க கும்பலாங்கி நைட்ஸ் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்ச ஆக்டர். சார் படத்தை நடிக்கணும்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நிச்சயமாக ஒரு அவங்களாம் வேறு ஏதாவது படத்தில் வச்சா ஒரு பயம் இல்லை, என்னென்ன இந்த படத்தில் மாட்டிட்டாங்கன்னு தோணும். பட் சார் படத்தை அவங்க நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து மையனை ஞாபகப்படுத்தினான். ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் பையனை பார்த்ததை, அவனோட ஆட்டிடியூட்டை, அவனுக்குள்ள அவன் ஒரு விஷயத்தை எவ்வளோ சவுண்டாக கேட்பான், ஒரு விஷயத்தை எவ்வளவு நாசுக்காக கேட்பான், எப்படி லாக் பண்ணுவான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி, எல்லாத்தையும் பார்த்து இவனை உருவாக்குன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னோட ஃபாதர், என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்த அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்னையை உருவாக்குன அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்குறேன். என்னையை வந்து நான் அவர்கிட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டேன், என்னையை எப்படி உருவாக்குனாரு அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தை பார்க்குறேன். நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம். எல்லோரும் சொல்கிறாங்க மாரி செல்வராஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி. அதான் சொல்கிறேன்ல, எங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் அத்தனையுமே அவரால் உருவாக்கப்பட்டது. எங்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை எங்கிட்ட இருக்கிற குறைந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது ஏன்னா நான் அப்படி வாழலை. அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த வாழ்க்கை எனக்கு இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான். இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே
இவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு வேண்டாமா, இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சிருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோடய இயக்குனரால் கொடுக்கப்பட்டது. ஒரு காதல் மேலே, ஒரு பிரியத்தின் மேலே, அன்பின் மேலே, நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே, அப்பாங்கிற ஒரு கேரக்டர், அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்தது. அவ்வளோதான். நான் ஒரு அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற ப்ரைட்னஸையே, ஏன்னா இது இல்லைன்னா நான் வேறு மாதிரி அப்பாவாக இருந்திருப்பேன். ஒரு பையன் பிறந்தான், ஓகே அவன் வேலையை பார்க்குறான், நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கிட்ட இருக்கிறத விட இப்போ அவன் ராம் சார் பற்றி கேட்குறான் அதிகமாக. சாப்பிட்ட போகணும்னு சொல்கிறான். என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்குது. என்னடா நீ வேணாண்டா அவனை அனுப்பிவிட்றா அப்படிங்கிறார். சார் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டால், நீ வந்து எனக்கு இன்றைக்கி என்ன பண்ண போப்பா, அவனை அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறாரு. அவன் போகிறான். அவன் போயிட்டு அவன் இப்போ ஐஸ்கிரீம் வேணும் எப்படி கேட்குறான். அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான். ராம் சார் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அங்கே போனால் அவன் வாங்கி கொடுப்பான்னு அவனுக்கு தெரியும். அவன் அப்படி ஆகிட்டான் எல்லாத்துக்குள்ளுமே. எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா, அவன் அப்படியே வளரணும். அந்த ஷேடோவிலே அவன் சார்கிட்ட டேரக்டாக என்னையால் அவ்வளோ அறிவை, அவ்வளோ நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஏதோ வழியில் என்னை அறியாமலே சமூகத்தின் மீதுக்கு பயத்தை தான் அவனுக்கு புகட்டுறேன். சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ வகையில் நான் அவன்கிட்ட இனி அறியாமலே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்படி பண்ணுறா நீ அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. அதை நான் நிறைய இடத்த உணர்ந்துருக்கேன். என் பிள்ளைங்கிட்ட நான் உணர்ந்துருக்கேன். விடு அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் ஏன் அவன் அப்படி பண்ணுறான் இது தப்பாக நாளைக்கு தப்பாக நினச்சிவாங்க, ஏதாவது தப்பாக நினச்சிவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஆனால் அவங்க டேய் நீ பண்ணுறா, நீ குதிட்டா, நீ ஆடுறா, நீ ஓடுறா, அவன் விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல, அதே மாதிரி அவனுக்கு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவனோட ஏன்னா அவரே பேர் வச்சு 2 பேர்த்தையும் அவரோட பார்வையில் வளர்க்குறாரு. நிச்சயமாக எனக்கு அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம். பறந்து போ 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எனக்கு என்னென்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் சார் படம் பார்த்தேன்னு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட எல்லாருமே சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த 6 வருஷத்தில் ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சோட சொல்லுவாங்க. உங்கள் சார் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பொறாமை, பெரிய பெருமை என்ன அப்படின்னா, நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட்டு கொடுத்த டைரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்கன்ட்டு, தயவாது இந்த கதையை உங்கள் சார் தான் மாற்றி விட்டாரு, இந்த பாயிண்ட் அவர் தான் மாற்றி விட்டாரு, இந்த விஷயத்தை அவர் தான் மாற்றி விட்டாரு. அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன். அப்போ இதுதான் எனக்கு பயங்கர 5 வருஷம் படம் பண்ணாமல் இருந்ததை, ரிலீஸ் ஆகாமல் இருந்ததை விட எவ்ரி டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போதெல்லாம் உங்கள் டைரக்டரை மீட் பண்ணேன், கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லும்போது அது ஏதோ வகையில் அவர் வந்து பயங்கரமாக வெளியே போய்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் 5 வருஷம் கழிச்சு வந்தால் கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஒரு ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு எங்களோட இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உங்கள் சார்படம் எப்போங்க வரும், உங்கள் சார்படம் எப்போங்க வரும்னு கேட்டே இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இதில் ஒர்க் பண்ணவங்க எனக்கு நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷனலாக டக்குன்னு சாரை பற்றியே பேசுனதுனால இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும். எங்கள் அத்தனை பேருமே வந்து சந்தோஷம் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து அவரோட பழக்கம் ரொம்ப எனக்கு ரஹ்மான் சாரோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் நைஸாவோட பேச்சு தான் தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப என் மேலே பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிற மரியாதை வச்சுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் இப்படி மியூசிக் ஆகிட்டார், சார் படத்தில் ஓப்பன் ஆகிட்டார் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் அவங்களோட உழைப்பை பெருசாக போட்டிருக்காங்க. சிவா சார் நிறைய பேசணும், அதில் மேடைகள் நிறைய இருக்குது. சாரை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டார் சிவா சார். ஏன்னா சார் எப்படி சார் ஸ்பாட்டு போச்சு அப்படின்னா, ஒரு ஹீரோவை பற்றி சிரித்து சார் சொல்கிற ஃபர்ஸ்ட் படம் இதுதான். அதாவது என்னன்னா, அவர் மற்ற ஷூட்டிங் ஸ்பாட் கேட்கும்போது கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு சின்ன இது இருக்கும். ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கேட்கும்போது அவர் அறியாமலேயே அது ஒரு முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும். அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார். தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. அப்போ ஹாட் ஸ்டார், வாழை எனக்கு தெரியும், இருக்கிறது குடும்ப கம்பெனி மாதிரி ஆகிட்டீங்க. வாழைக்கு அவங்க கூட சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாழை இப்போ பறந்து போக மூலமாக தான் வாழை நடந்துச்சு. பறந்து போகாத எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போது அந்த கேப்பில் வாழை ஆரம்பித்து வாழையை பண்ணிடலான்னு போயிட்டோம். ஏன்னா இப்போது வாழை வந்ததுக்கப்புறம் இது தேட்டருக்கெலாம் பறந்து போ அடுத்த படமாக ஹாட் ஸ்டாரோட அடுத்த படமாகவே பறந்து போ வர்றது அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அது ஏன்னா தொடர்ந்து ஹாட் ஸ்டாரோட பேசிகிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சாத்தியப்படுத்திய பிரதீப் சார், நரன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது ஒரு சினிமா என்ன சொல்கிறது, ஒரு சினிமா எப்படி இருக்கணும், ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும், ஒரு சினிமாக்குள்ளே இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வோடு போகணும்,
ஒரு இவ்வளோ வயசானதுக்கப்புறம் இவ்வளோ கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 50 வயசானதுக்கப்புறம் அவர் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல, அவள் இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல, எங்ககிட்ட என்ன இயங்குவாரோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்துக்குமே அவன் இயங்குவார். அப்படியான படமாக பறந்து போயிருக்கும். பறந்து போய் நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்தும். வந்திருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும். என்னையை எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும், என்னையை நீங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது மீடியா தான். அதுக்கு ஒரே காரணம் ராம் சார் என் மேலே காட்டுற பிரியத்தினால தான் நீங்கள் வந்து பொதுவாக என்னோட போர்ட்ரேட் அப்படிங்கிறதே ராம் சார் எனக்கு காட்டுற பிரியம் தான். உங்களுக்கு தெரியும், எனக்கு நிறைய பேர் என் மேலே மரியாதைக்கு ஒரே காரணம் ராம் சார் மாதிரி ஒரு ஆளுமை. மாரி செல்வராஜ் எவ்வளோ நம்புறாரு, மாரி செல்வராஜுக்காக எவ்வளோ பிரியப்படுறாரு. இந்த போர்ட்ரேட் தான் வந்து என்னோட கதைகளை, என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு. ஒருத்தர் இவ்வளோ ஜெனூனான, இவ்வளோ லிட்ரேச்சரான, இவ்வளோ உலக அரசியல், இவ்வளோ இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாரி செல்வராஜோட படைப்புகளை தாண்டி மாரி செல்வராஜ் நம்புறாரு, அவனை நேசிக்கிறாரு, அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல, இந்த போர்ட்ரேட் தான் என்னோட அடுத்தடுத்த கதைகளை யோசிக்க வச்சுச்சு. அப்படியாப்பட்ட போர்ட்ரேட் கொடுத்தது மீடியா. அந்த மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த வாழையை கொண்டாடியது போலவே பறந்து போய் நிச்சயமாக கொண்டாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறேன். நன்றில காத்திருப்போம். தென்றலா சூறாவளியா பார்ப்போம். அந்த காற்றுக்கு பெயர் 4 எழுத்து. கரையோடு உறவாடும், கதையோடு நிழலாடும் நம் அந்த 4 எழுத்து காற்றை இப்போது உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது. அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர், நடிகர் மிஷ்கின் அவர்களை. பாடகர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்களை. தானு சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு. நான் எப்படி பேசுறது? 5 நாள் ஆச்சு தூங்கினா. 5 நாளாச்சு தூங்கி. ராம் ஒரு 5 நாளைக்கு முந்தைய கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான். அந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம். ஒரு 3-4 ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். காலைல 6 மணிக்கு தான் போனான். அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேச சொன்னாங்க அசிஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து. அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான். இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை. அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா. அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே. நேற்று வந்து சசி அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டோரி சொன்னார். எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னார்னு தெரியல. சசி அண்ணா சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது. அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே. சசி அண்ணா தேங்க்யூ. நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் சசி அண்ணா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாரஜா கேட்டு, தியாகராஜன் குமாரஜா ராஜாட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் நில்றா விடுறா, அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக வந்து சேர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னேன். அப்படியே போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான். இல்லை நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தூங்கலடா, டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போன உடனே தானு சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம், 5:30 அடிக்கில் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக. நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா,
அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க, நிறைய வேலை இருக்குது எனக்கு, நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன் நிறைய, இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் ராம் பேச்சு வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துருக்கான். அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்து தான் போல. ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10% என்னை நேசிப்பான், 90% ராம் நேசிப்பான். அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான். சண்டை போட்டு போனோடனே, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சின்சியரான பையன், உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டேன் அவனுக்கு, டேய் நீ முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராம்னு சொன்னடா, இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன், நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன், ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா. நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான், சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன், நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க, என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. அவன் அந்த எண்டில் அழுதுட்டு மறுநாள் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறான். நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம். ஒரு சினிமா 72 தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமாவை ரொம்ப நேசித்து என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னார் போல், இந்த பிசாசு 2க்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல நண்பர். அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது, சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக நான் சினிமாவில் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன், இன்றைக்கி ரொம்ப ஸோ கால் ட்ரேடுனும் அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தென்றல் காற்று போல் ராமின் படங்கள், ஒரு கொட்டுக்காளி, ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது. அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம் அண்ட் நரேட் த ஸ்டோரி. ஒரு 20 மினிட்ஸ் அந்த நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான். அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் அவன், இன்டிவிசிபிள் அவன். அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை. ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான். அது லேட் ஆச்சு பல காரணங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போல தான் இருக்கும். There are very, very few directors in India or over the world. They built a cinema with their soul and with their experience, with their sincerity, with their truthfulness. அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும், வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும், கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வித்யா கௌரவம் தானே, வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு, ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஹி நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ். தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது. அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும். ஒரு படம் பார்த்துட்டு வந்து
குழந்தைய உத்து பார்க்க வைக்கும், அம்மாவை உத்து பார்க்க வைக்கும், நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒரு நல்ல கலைஞன் வந்து, ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலை நிமிர்ந்து. அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான். நான் படம் தெரியாமல் கதை தெரியாமல் போனேன். பறந்து போ அப்படின்னு சொல்லி டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்பொழுதுமே இயற்கையை நேசித்து கொண்டே இருக்குவேன். நிறைய பொயட்ரி பேசுவான். ஆஃபீஸில் வந்து நிறைய பொயட்ரி எடுத்துகிட்டு போவான். எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுப்பேன் சில டைம். பறந்து போவோம் ஒரு பொயட்ரி. இப்போ சொன்ன உடனே ஒன்று வரும், எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மூவி இஸ் பர்சனல் ஆக்ஷன். ஒரு 1000 பேர் தியேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி, நல்ல மூவி, இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். இந்த படங்களும் அந்த மாதிரி. ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், ஒரு குழந்தை போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டர்பிரிட்டேஷன், ஒரு டீ கடைக்காரர் போய் உட்காந்தோன்னா ஒரு டீ கடைக்காரருக்கு இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இட் இஸ் அ மல்டி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்றைக்குமே நிற்கிறது. ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன். இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு. ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்க்ரீன் ரைட்டிங். வருஷத்துக்கு ஒரு 3 தடவை நான் போய் டீச் பண்ணுறேன். அப்போ டீச் பண்ணோமா ஐ மேட் இட் ஷுவர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர். ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சரலிஸ்ட், வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி. அப்போ ராம்கிட்ட வரும்போது நிறைய வாதிடுவாங்க, ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணாண்ணா, ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிக்கிங்க. இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னா. இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை, மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கான். இல்லை ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது. ஆக்சுவலி எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை. சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் இந்த பையன்? ஏன்னா சிவாவை நான் சிவா படங்களை பார்த்துல கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் அசிஸ்டண்ட்டை சொன்னான், சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான். சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார், அது என்ன பேசுனாலும் காமெடி வருது, ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு, ஒரு ஐரனியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா வந்து நிற்பான். ஆக்சுவலாக பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே தேட்டரில். ஸோ லைஃபினுடைய ஐரனியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி. ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான், மன்னிச்சுக்கிட்ட அவன் சொல்கிறது. ஐ திங்க் ஆமாம் 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 அதுதான். ஸோ இல்லை திடீர்னு நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப நாகரிகமாக ஆயிடுது சில டைம். நான் நாகரிகமாக இல்லாமல் அது இல்லாதவன் திடீர்னு. ஆமாம். ஸோ இந்த ஓடி கால் இந்த ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக. அந்த முடிவு தான். அவன் ராம வந்து என்கிட்ட சொன்னான் வந்து, ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா, மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்னா. வாட் அ பிக் accolade that actually, comparing with Mammootty, one of the greatest artists I would say in the world and the greatest human being also. Maybe that's the reason he is acting so beautifully. அப்போ நான் என்னடா அது இப்படி ஒரு கம்பேரிசன் எடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன். படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த சிவா வந்து இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம். ஒரு மல்டி ஃபேசட்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு, தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான், பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம், அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள், அவனும் வாழ்க்கையை கற்றுக்கிறான், அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம். நான் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து, தங்குறதுக்கு இடம்லாம் மழை வருது, ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்தனம் இருக்குது,
அந்த சத்திரத்தில் போய் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுக்கார். ஸோ அங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு குழந்தைய படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன், ஆப்பிரிக்காலேருந்து வருவோம்ல, அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான். அதில் சிவா பண்ணுவான், ஒரு லுங்கி எடுத்து தூங்குகிற குழந்தை காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ். அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம், அந்த ஒரு ஜெஸ்ஸருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம். ஐ திங்க் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை, இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான். ஆக்சுவலாக அது என்னென்னா கடைசியில் ஃப்ளிப் என்னென்னா, கடைசியில் குழந்தை கிளம்பி போயிட்டு காலையில் சொல்லடா விட்றா. ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது, ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும், எப்படி பண்ணணும், அப்படிலாம் கிடையாதுங்க. விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதும் சொல்லணும், பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு கிழிச்சு தான் விடணும். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அது என்னுடைய படமாக இருந்தாலும், ராம் படமாக இருந்தாலும், அது யார் படமாக இருந்தாலும். ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளங்க மிச்சமாக சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும். நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோவம் வருது, நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க, நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லுங்கள். ராம் கோச்சிக்க மாட்டான். ஆக்சுவலாக தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ். ரொம்ப அழகான படம், பாருங்கள். terribly tired, I couldn't talk, I couldn't even phrase words actually, but thank you so much for this opportunity. அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் முதல்கிட்ட போகும்போது சண்டை நந்தலாலா பண்ணும்போது, இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வர்றாரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்றாரு. such a wonderful person. I think மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு. மனிதர் வந்து கண்ணாடி தான் நினைக்கான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவரை கட்டிப்பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னேப்பா, அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா. அதான் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். செலவழிச்சிட்டேன் சார். அது 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி. ஏன்னா ராமோ வெற்றிமாறனோ இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை, ரொம்ப பர்சனலாக இருக்குது ஆக்சுவலாக. மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசினான். தன்னுடைய குருவை அம்மா, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டேரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு, அம்மா பெற்று வெளியே போடுறா, டேரக்டர் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வயிற்றுல திரும்பி எடுத்துக்கிறான் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா. நீ ராம பத்திரமா பார்த்துப்ப, நாங்களும் பத்திரமா பார்த்துப்பேன்டா, நம்ம எல்லோரும் ராம பத்திரமா பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹாட்ஸ்டார் பீப்புள், வண்டர்ஃபுல் பீப்புள். அது தெரியல, இதெல்லாம் இப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. கூல் கைஸ் எல்லாமே. பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா பார்ட்டியில் தான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. வந்து தானு சார் சொல்ல, என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன், ஏதாவது படம் கூட வாங்க போகிறேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படிமே தானு சார்கிட்ட. சில் அவுட் கைஸ், நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக. என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன், என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில், மை டார்லிங். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. நான் எதுவும் பேசலையா, போர் அடிச்சிச்சா இன்றைக்கி? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லை, அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நான் நைட்டு தாங்க போடுவேன், மேடையில் போட மாட்டேன். தேங்க்யூ. சார், அந்த 5 லட்சங்கிறது உண்மைதானா? அந்த 5 லட்சம்னு சொன்னீங்கல்ல, அது கன்ஃபார்மா? நான் எப்படி சொல்ல முடியும்? அஃபிஷியல் நியூஸ். டேய் குட்டி, வாடா ஒரு முத்தம் வாங்கிக்கடா. டேய் ஸோ அவன் கிளாப் பண்ணுங்க, ரொம்ப அழகாக நடிச்சுக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம்
ரொம்ப நாளைக்கு நான் நந்தலாலாவில் வந்து ஒரு குழந்தை என் கூட நடிச்சது. ஆக்சுவலி ஐ ஸ்பெண்ட் நியர்லி 2 years வித் தட் பாய் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் 4-5 படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க, எல்லா கிராஃப்டையும். அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும், சரியா? அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே ரைட், ஓடு படிக்க. I want to give ஒரு applause to ma'am actually. what a beautiful actress she is. ஒரு சின்ன applause கொடு. நான் படம் பார்த்து கேட்டேன், யார் அந்த பொம்பளை பயங்கரமாக அடிச்சிருக்கு. நான் அப்புறம் தான் சொன்னாங்க மலையாளத்தில் பெரிய ஆள், எனக்கு தெரியாது நம்மளுக்கு. அப்போ மேடம் பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்க. நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப வேல்யூபுளான பர்ஃபார்மன்ஸ். ஷி எலிவேட்டட் த மூவி லைக் எனிதிங். அப்புறம் மியூசிக் டே, சாரி டே ஒன்று சொல்ல எழுதி வச்சுங்க. ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜீனியஸ் வந்துட்டான். அவன் ஒரு பாட்டு என்னை பாட சொன்னான். நான் பாட்டு பாடின உடனே நடபயிர் விராகம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்ட உடனே சொன்னேன், டேய் இந்த பாட்டு நல்லா இருக்குடா, இது வந்து சஞ்சய் சுப்ரமணியம் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன். இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க, ஏன்னா 2 பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல், யாரோ ஒரு கர்நாடிக் சிங்கர் பாடினான்னு. உடனே ஐ ரெக்வெஸ்டட் சஞ்சய். இம்மிடியட்லி சஞ்சய் கேம் அண்ட் சாங் த சாங். டே அந்த பாட்டை அனுப்புங்கடா. அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளினா ரொம்ப போர் அடிக்குது. ஒரு நீ இருப்படா போடா. நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். நல்லா, அதாவது நான் என்னோட மியூசிக் டேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பார்ப்பேன். ஒரு ஃப்ரேஸு அன்னக்கிளியே ஒன்று தேடுதே, அவ்வளோதான். இது வந்து இன்னும் 50 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இளங்காத்து வீசுதே, அவ்வளோதான். ஒரே ஒரு 6 நோட்டு போய் திரும்பி ஒரு 3 நோட்டு திரும்பி வந்தோடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு. அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நான் பார்த்தேன். எல்லா இதுலேயுமே வந்து அசால்ட்டாக போடுறான், ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து. ஐ திங்க் he is going to build a great architecture here. Thank you so much. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அறிவுரை என்னும் ஆறிப்போன பழங்கஞ்சியை போன்று பழைய சொற்களோடு போராடி தோற்றுக்கொண்டிருக்கும் பல பெற்றோர்கள் இங்கு. எல்லாவற்றையும் மறக்கச் செய்யும் பேச்சு, எல்லாவற்றையும் ரசிக்கச் செய்யும் கேள்வி என்று இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு பதிலின்றி படித்ததை பிடித்ததை தான் காணும் குழந்தைகள் தன்னோட உலகத்தை இந்த துடிப்பான கதாபாத்திரம் மூலம் காட்டியுள்ள மாஸ்டர் லைக் ஃபாதர் லைக் சன் மாஸ்டர் மிதுல் ராயன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் தேங்க்யூ. ராம் அங்கிளுக்கு தேங்க்யூ, எனக்கு இந்த நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ராம் அங்கிள், பிரதீப் அங்கிள் எல்லாருக்குமே தேங்க்யூ. சரி, அப்பாவா நடிச்ச சிவா சார் பற்றி சொல்லுப்பா. சிவா அங்கிள் செட்டில் ஜாலியாக இருப்பார். ஜாலியாக இருப்பாங்களா? ஏதோ வந்ததுக்கு சொல்லணும்ல ஹீரோ பற்றி. கிரேஸ் ஆண்டி ஆண்டி, கிரேஸ் ஆண்டி அம்மா, அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. நான் நல்லா ஜாலியாக இருந்தேன். செட்டில் ஜாலியாக இருப்பேன். எல்லாரும் நல்லா என்னை பார்த்துப்பாங்க. படத்துக்காகவே ஸ்விம்மிங், ஃபுட்பால். ஃபஸ்ட்டு ராமங்கில் எனக்கு புக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு புக் ரீடிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, லைக் ஃபாதர் லைக் சன். என்ன புக்கு கொடுத்தாங்க? அப்படியே மைக்ல சொல்லுங்க. அன்ஸ்டாப்பபிள், த லிட்டில் பிரின்ஸ்,
The Last Dinosaur Before Dark. ஓகே, சரி. அடுத்து மிஷ்கின் சார் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணான் அவனைய? ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணான்? எத்தனை டேக் எடுத்தீங்க? தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கும்பலாங்கி நைட்ஸ் படத்தில் கிடைத்த பேரும் புகழும் ஒரு ட்ரெண்ட் மலையாள சினிமா எல்லாவற்றிலும் இவருடைய முகம். கோடம்பாக்கம் டு கொச்சின் டு கோடம்பாக்கம் பறந்து வந்திருக்கும் தமிழில் அறிமுகமாகும் கிரேஸ் ஆண்டனியே தமிழ் சினிமாவிலேக்கு ஸ்நேகபூர்வகம் ஸ்வாகத்தம் செய்யணும். தேங்க்யூ. மலையாளத்திலே சொல்கிறதுக்கு நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ், மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. தேங்க்யூ ராம் சார். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மலையாளத்தில் கொஞ்சம் இமோஷன் கம்மி, இமோஷன் மேலே மேலே கூடுதல் கூடுதல் எது கூடுதல்னு சொல் ஒன்று தான். ஓகே, தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது. ஸோ ஹியூமர் பண்ணிட்டேன் மலையாளத்தில், பட் இந்த ஹியூமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுவும் சிவா சார் கூட. ஸோ சிவா சார் குறை புதிய புதிய காமெடி டெக்னிக்ஸ் எல்லாம் he teach me. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான லைட் ஹார்ட்டட் மூவி. நிறைய சிரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எஸ்டர்டே ராம் சார் என்கிட்ட கேட்டேன் ஒரு பாட்டு பாடணுன்னு. ஸோ இத்தனை நாள் ஆக்டிங் கான்ஃபிடெண்ட்டாக போனேன் நான். இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சார். ஸோ ஏதோ எப்படி இருக்கு, I hope it will become a real special one. So yeah, thank you so much. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சென்னை 28, சரோஜா, தமிழ் படம், தில்லுமுல்லு, நாய்சேகர் என்று இவர் படங்கள் எல்லாம் சொன்னால் புரியாது. ராம் சிவா காம்போ சர்க்கரை பொங்கலும் கருவாட்டு குழம்பும் மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. இவர் நடிக்க வந்தால் மலையும் நடுநடுங்கும், நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும், சிரித்தார் சில்லறையும் சிதறும். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் போன ஈவெண்ட்ல. நீங்கள் சொல்லிடுறேன். சென்னை சில்க்ஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கீங்க மேடம். இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க. ப்ளீஸ். இல்லை நீங்கள் இவ்வளோ சொன்னதை கேட்டுருக்காங்க. என்றைக்குமே கிடையாது மேம். பட்டம் தான் தானாக வர்றது அது. ஓகே, இது வேறு ஃபங்க்ஷனு, நம்ம ஒழுங்காக பேசுகிறோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய படத்துக்கு இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இது மாதிரி ராம் சார்கிட்ட ஃபோன் வருது, இது மாதிரி படம் பண்ணோம், எப்படிங்க ப்ரொடகனிஸ்ட் இன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னோடனே, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வந்துடுறேன் 20 மினிட்ஸில் வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படத்தில் 2 சீன் பாருங்கள் அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்சி தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கு. நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன், சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னோன்னா இப்போ சொன்னார், இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸில் திருப்பி கூப்பிட்டார். எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது சார், ஆனால் அங்கேயே தான் இருக்குது, நான் படித்து சொல்லியிருந்தேன் சார் அப்படின்னேன். உடனே திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணார். சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னேன். சரி, ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இந்த புக்கை நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன்,
உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் லைஃப்பில் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு. திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு. ஓகே, இதை நாளைக்கு படித்து சொல்லுங்க அப்படின்னாரு சார். நான் அப்படியே காலில் விழாத இருக்கிறேன் சார், புரிஞ்சிருச்சு என்ன படம்னு. தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னென்னா இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனப்போ தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது. சார் கோச்சிருக்கீங்க. ஸோ இல்லை என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இங்கே பேச வேணான்னு தோணுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுகிறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 hour, நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடித்த உடனே அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்னு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 hour, வரத்துக்கு 1 hour. நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும்? நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே பேசுகிறேன் டேரக்டர்கிட்ட. நேராக போய் ஒரு கேட்டேன், சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்கள் 6:30 வந்தால் போங்க சார் அப்படின்னு. அது என்னென்னா அது நடந்து வரதுக்கு 20 minutes நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு என்னன்னா இது சரி ஓகே அப்படின்னு அவன் திருப்பி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் நான் தங்கிற ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் எப்படின்னா ஒரு ஜோனில் இருப்பார். படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே நம்மளையும் எழுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது 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 எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 minutes தான். ஓகே, போர் அடிக்கல. ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார். மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 தான் கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோன்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டாங்க உள்ளே. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசட் அவர். ஓகே, அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது வேறு. ஓகே சார், யுவர் அவர் அசட். ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸுக்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் 5 புது கதை சொல்லிட்டு போவார். ஓகே, அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்குங்க தான் அங்கே. ஓகே, அப்போ தான் நம்ம தெரிஞ்சுது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசலை நான், இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றதே டவுட்டே எனக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணன்குடி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இல்லைனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அவனை தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர். எங்கே இருக்கீங்க? ஆமாம், எல்லாத்தையும் போட்டு அமைதியாக இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதில் அவரும் ஒருத்தர். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும் நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும். அண்ட் இவன் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான். இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான். அண்ட் இது ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்கி சார் 1000 பாட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பாட்டு எழுதாலும் என் படத்தில் தான் அந்த 1000th சாங் வருது பார்த்தீங்களா. அதுதான் வந்து இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்கிறேன். நானும் கவிதை எழுதுறேன்ல, அதனால் சொல்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வெல்விஷர். அண்ட் மாரி செல்வராஜ் சார் எப்படின்னா
இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுறவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரான்னு தெரியல. ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இது அப்புறம் பேசலாம், இன்சைட் ஜோக்ஸ் இது. அப்புறம் சித்தார்த் என்னென்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்ருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், யார் தெரியுமா இவர், இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் இவர் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. சித்தார்த் ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம், தனியாக பேசுகிறோம், ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம். ஓகே. அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துதான், மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன். என்னோடய படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார். அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிபட்டே இன்றைக்கி எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்கள். அண்ட் கிரேஸ் ஆண்டனி, வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அண்ட் ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, வந்து ஹியூமன் இமோஷன்ஸை வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன். ஓகே, இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா ஸோ இது அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்கு. என்னென்னா, என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது, ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும். ஸோ அன்றைக்கி நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நான். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐயோ மேடம், நான் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்க.